நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். அதுக்கு கடாயில் வச்சுட்டு இல்லை பேன் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு பட்டர் போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் குடமிளகாய் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும், ரொம்ப இதுவாகவும் வதக்காமல் கொஞ்சம் இந்த பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அப்புறம் கேரட் அதில் போட்டுக்கோங்க, உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க, முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம். நான் இதுவே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு முட்டைக்கோஸ் நான் போட்டுக்கல. ஓகேவா? இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டிடுங்க. சூடு ஆற வச்சுட்டு தான் நம்ம போடணும். இதில் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் கரம் மசாலா பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் தோசைக்கல் வச்சுக்கோங்க அடுப்பில். அதில் கொஞ்சம் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டரு இல்லை நெய், இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாவே எண்ணெய் கூட விட்டுக்கலாம். பிரெட்டை நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறோம். டோஸ்ட் பண்ணிக்கோங்க டபுள் சைடும். அதுக்கப்புறம் அதில் சீஸ் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருந்த இன்க்ரீடியன்ட்ஸை ஃபுல்லாக அதில் வச்சுட்டு, இன்னொன்று இதில் சீஸு மயோனைஸு இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனாலுமே நல்லா தான் இருக்கும். இது நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், ஜஸ்ட்டு சீஸ் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு சாண்ட்விச் மேக்கரை. அதில் 2 இது நம்ம செஞ்சிட்டோம். வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 minutes தான் ஆகும். ரெடி ஆயிடுச்சு. நல்லா உப்பி வந்திருக்கு, எல்லா பக்கமும் வெந்திருக்கு.